சார் இப்போ வந்து ஒரு ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற அதிகாரிகள நம்ம பார்க்கும்போது, அவங்கள பார்க்க நேரம் கேட்டு நம்ம போறோம். அப்ப அவங்க சரிவர பொதுமக்களுக்கு மரியாதை தரலைன்னா, இதையும் நம்ம கம்ப்ளைண்ட்டா எடுக்க முடியுமா சார்? கண்டிப்பா. ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸு, ஐபிஎஸ் ஆஃபீசர்ஸுன்னு கூட தனியா வந்து அவங்களுக்கு சிறப்பு அதிகாரம்லாம் கிடையாது. மரியாதை கொடுக்கக்கூடாது அப்படின்ற அதிகாரம்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஆனா, பொதுவாவே சொல்லப்போனா இந்த மாரி ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து பொதுமக்களுக்கு மரியாதை குடுத்து தான் இருந்திருக்காங்களே தவிர, அந்த மாரி மரியாதை இல்லாம பொதுமக்கள் நடத்தும் பொழுது, அவங்க பேர்ல நீங்க வந்து சீஃப் செக்ரட்டரிட்ட புகாரா சொல்லலாம். ஓகே. அவங்களுக்கு மேல் அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்ககிட்ட புகாரா சொல்லலாம். இந்த மாரி புகாரா சொல்லும்போது, தைரியமா புகாரா சொல்லணும். ஒண்ணும் அது தவறே இல்ல. அவங்க வந்து பல்வேறு இடங்களுக்கு இவங்க வந்து பொதுமக்கள சந்திக்கிறதுக்கு லாயக்கில்லாதவங்கன்னு முத்திர குத்தி, அதாவது சும்மா நீங்க ஏதோ ஒண்ணு பொய்யா புகார் குடுத்துறக்கூடாது. இந்த மாரினா இந்த மாரி போனேன். இந்த மாரி சம்பவத்தில என்ன வந்து உட்கார கூட சொல்லல. என்ன வந்து நீ நானு பேசுனாங்க. இல்ல அவமரியாதையா பேசுனாங்க. அப்படின்னு தாராளமா அவங்க பேர்ல இருந்து நீங்க புகார் குடுக்க முடியும் சீஃப் செக்ரட்டரிக்கு. ஏன்னா சீஃப் செக்ரட்டரி தான் இவங்களெல்லாம் வந்து நிர்வகிக்கக்கூடிய மேலதிகாரி. அதனால தாராளமா நீங்க இவங்க பேர்ல வந்து புகார் குடுக்க முடியும். வேறு இப்ப நீங்க வந்து அவங்க லஞ்சம் வாங்குற மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா, அவங்களும் அதுக்கு உட்பட்டவங்க தான். அவங்களும் வந்து பெரிய அதுக்கு விதிவிலக்குலாம் கிடையாது. ஓகே. ஸோ அதெல்லாம் பண்ணலாம். ஆனா பெரும்பாலும் நீங்க வந்து கீழ இருக்கிற அதிகாரிகள விட மேல இருக்கிற இந்த மாரி ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து நல்ல மரியாதை குடுப்பாங்க அப்படின்றது தான் பொதுவான ஒரு கருத்தா நிலவிக்கிட்டு இருக்கு. எனக்கும் அப்படித்தான். பட் அப்படி ஏதாவது இந்த மாதிரி விதிவிலக்கோட யாராவது அந்த மாதிரி அதிகாரிகள் இருந்தாங்கன்னா தாராளமா அவங்கள மேல புகார் சொல்லலாம். நீங்க வந்து எந்த பர்ட்டிகுலர் அதிகாரிக்கு எங்க புகார் சொல்லலாம்னு நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா தாராளமா என்ன அணுகலாம். உங்களுக்கு உதவுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.